பிள்ளைகள் உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கரங்களை ஏந்தி கொண்டு போகும்படி கர்த்தரால் கட்டளை பெற்றவர்கள் உங்க கூட இருக்காங்க. கவலைப்படாதீங்க. நான் சொன்ன ஆவியானவர் இங்க இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இங்க இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை நமக்கு கூட்டுகிறதே அது விசுவாசம். அப்படியானால் முதல்ல செய்ய வேண்டியது தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை சமாளிக்க. இயேசு எழுந்து விட்டால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் காணாம போயிடும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் மீண்டும் வரப்போகிற கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வார்த்தையை நாம் எடுத்து வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 12வது வார்த்தை. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. போன வாரத்தில் நாம் கேட்டோம், அருமையான கர்த்தருடைய தாசன் நமக்கு அழகா சொல்லிக் கொடுத்தார். விளைவு உண்டாக வேண்டுமானால் கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருந்தால் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். அப்ப கடவுள் கூட இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. தாவீது சொல்றாரு, கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அப்போ கர்த்தர் நம்மோடு இருக்கணும். ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் போச்சு. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, ஈசாக்கோடு கடவுள் இருந்தார். அதனால அவன் விதைத்ததில் 100 மடங்கு பலனை அடைந்தான். இன்னைக்கு நாம பார்க்கிறோம், வேறொரு கோணத்துல ஒரு சில காரியங்களை பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பஞ்ச காலம் எந்த வருஷத்தில் அவன் விதைத்தானா? 1வது வசனத்தை படிப்போம். 26:1. பாருங்க, கேராருக்கு அவன் போகிற காலம் பஞ்ச காலம். ஆபிரகாமினுடைய காலத்துல உண்டானது போல ஒரு பஞ்சம் இப்போ மறுபடியும் என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. ஆபிரகாம் காலத்துல பஞ்சம் வந்த போது மனைவி மற்றும் குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு எங்க போயிட்டாரு? ஐயா, எகிப்துக்கு போனார். அதே மாதிரி இவருக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ இவர் எங்க போறாரு? இப்போ பெலிஸ்தியருடைய நாட்டுக்கு கேராருக்கு போறார். அதனால கவனிக்கணும், கேரார்ல போய் குடியேறுகிறார். அப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி பார்த்திருப்பாங்க? பஞ்சம் பிழைக்கிறதுக்கு ஒரு குடும்பம் எங்க இருந்தோ வந்திருக்குது, ஒரு கூட்டம் பஞ்சம் பிழைக்க வந்திருக்காங்க. சரி, பொழைச்சிட்டு போட்டு இங்க வந்து என்ன கிடைக்க போகுது? நாங்களே ஒண்ணும் இல்லாம தான் இருக்கிறோம். அப்ப இவங்களும் கூட வந்து இருந்து எல்லாம் கஷ்டம் எங்க கூட சேர்ந்து கொஞ்சம் அனுபவிச்சுட்டு போட்டுமே அப்படின்னு தான் அவங்க நினைச்சாங்க. ஆனா பாருங்க, கர்த்தருடைய கரம் அங்க வெளிப்பட்டது. ஈசாக்கு அந்த வருஷத்துல, எந்த வருஷத்துல? பஞ்சம் எல்லாம் முடியட்டும், கஷ்டமெல்லாம் தீரட்டும். சில சொல்லுவாங்கல்ல, எங்க பிரச்சனை எல்லாம் தீரட்டும் பிரதர், அதுக்கப்புறம் சபைக்கு வரோம் இல்ல, எங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்கு பிரதர், அதெல்லாம் முடியட்டும் பிரதர், எங்க கஷ்டம் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் முடியட்டும் பாஸ்டர், நாங்க அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்? ஆண்டவரை தேடி வரோம். கஷ்ட காலத்துல ஆண்டவரை தேடணும், நல்ல காலத்திலும் தேடணும். சிலருடைய பழக்கம் அப்படின்னா, கஷ்டம் வரும்போது கடவுளை தேடுவாங்க, பிரச்சனை நேரத்துல ஆண்டவரை தேடுவாங்க, ஆனா நல்ல காலத்துல கடவுளை விட்டுருவாங்க, ஆண்டவரை மறந்துடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, வீடு இல்லாத காலத்துல வீடு இல்ல வீடு இல்ல வீடு இல்லைன்னு அழுவாங்க, சபையில வந்து ஜெபிப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா வீடு கிடைச்சதுக்கு அப்புறம் இப்ப சபைக்கு வரமாட்டாங்க. ஏன் பிரதர் வரலன்னு கேட்டா சொல்லுவாங்க, அந்த வீட்டுல பின்னால இந்த பிளம்பர் வந்திருந்தா அவனுக்கு வேலை கொடுக்கணும், ஞாயிற்றுக்கிழமை தான் நாள் உண்டு, எனக்கும் அன்னைக்குதான் லீவு, பிளம்பருக்கும் அன்னைக்குதான் டைம் அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க, நமக்கு ஆசீர்வாதம் வரும்போது நம்ம ஆண்டவரை விட்டு விலகாம, கஷ்ட காலத்துல எப்படி கர்த்தரை தேடுகிறோமோ அதே போல நல்ல காலத்திலையும் கர்த்தரை தேடணும். இப்ப இவர் பாருங்க, பஞ்ச காலம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யல, ஒதுங்கி இருக்கல. கஷ்ட காலம், பிரச்சனை காலம். இப்போ இந்திய தேசத்தை பொறுத்தவரையில ஒரு விதமான உபத்திரவ காலம் போயிட்டு இருக்கிற நேரம், பிரதிகூலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற காலம், சுவிசேஷம் சொல்ல முடியல,
இயேசுவை அறிவிக்க முடியல, இயேசுவை பல இடங்கள்ல நிச்சய முடியல, பேச முடியல. குறிப்பாய் மணிப்பூர் பகுதியில எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு அங்க நிச்சய முடியல, சுதந்திரமா வாழ முடியல. நாடு விட்டு ஓடி பல இடங்கள்ல போய் வாழக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு போராட்டம் உள்ள ஒரு காலம்தான் நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற காலம். சுவிசேஷத்தை சொல்ல முடியல, தைரியமா எங்கேயும் போய் நினைச்ச முடியல, கிறிஸ்துவை ஆராதிக்க முடியல. ஆனா இந்த காலத்துல நம்ம சோர்ந்து போகாம விதைத்தால் பலனை 100 மடங்கு அனுபவிக்க முடியும். இல்லையா? சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, கஷ்ட காலத்துல நான் முடங்கி படுத்தேனானால், வேதனை காலத்துல சோர்ந்து போனேனானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நம்ம இழந்துருவோம். அப்ப பிரச்சனைகள் வரும்போது, வியாதி, இப்போ சிலர் பாருங்க, சில வியாதி பிரச்சனை வரும்போது ஏன் பிரேயருக்கு வரல? உடம்புக்கு முடியல, அதனால பிரேயருக்கு வரல. நான் ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு டாக்டரை பார்க்க போயிருந்தேன். உடம்புக்கு நல்லா தான் இருந்தேன். அந்த டாக்டர் எனக்கு ஒரு நெருங்கின ஒரு நண்பர், அதனால அவங்க பார்க்க போயிருந்தேன். அப்ப அவங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவங்க ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கிற ஒரு நர்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாளா வேலைக்கு வரல. அன்னைக்கு அந்த அம்மா வந்திருக்காங்க. அப்ப அந்த டாக்டர் கேக்குறாங்க, ஏமா சுமதி ஏன் வரல அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ஆச்சு உனக்கு? கிட்டத்தட்ட 40 நாள் கிட்ட ஆச்சு, ஏன் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு தெரியுமா? எனக்கு சுகம் இல்லை. யாருகிட்ட? ஆஸ்பத்திரியில வந்து எனக்கு உடம்புக்கு சரியில்லை டாக்டர், அதனால நான் என்ன செய்யல, வேலைக்கு வரல. ஏமா நீ யாருக்கிட்ட இந்த வார்த்தையை சொல்றேன்னு உனக்கு தெரியுதான்னு அந்த டாக்டர் கேட்டாங்க. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அப்போ உடம்புக்கு சரியில்லைன்னா எல்லாரும் யாருக்கிட்ட வராங்க? டாக்டர்கிட்ட வராங்க. அந்த டாக்டர்கிட்ட வேலை பார்க்கிற நர்ஸ் என்ன சொல்றாங்க? எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் வேலைக்கு வரல. யோசித்து பாருங்க. நாம நீங்க ஏன் ஆராதனைக்கு வரல? எனக்கு உடம்புக்கு சரியில்லை, அதனால நான் ஆராதனைக்கு வரல. ஆராதனைக்கு வந்தா ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? நம்முடைய வியாதியை குணமாக்க முடியும். எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, நான் அதனால என்ன செய்யல, ஆண்டவரை தேடி ஆராதனைக்கு. பிரச்சனை தீரணும்னா எங்க வரணும்? ஆண்டவர்கிட்ட வரணும். அப்ப ஆண்டவர் இடத்துல வந்தா பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. அப்ப பிரச்சனை காலத்துல நம்ம சோர்ந்து போகாம கர்த்தரை தேட அதிகமாய் நம்ம முயல வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது நமக்கு தெரியும், செங்கடலுக்கு முன்னால மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் நின்றுட்டு இருக்கிறாங்க. முன்னால செங்கடல், பின்னால பார்வோனுடைய சேனை. 2 பக்கம் பிரச்சனைன்னு பார்த்தா ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? எட்டி பார்த்தாங்க, இந்த பக்கம் கடல், திரும்பி பார்த்தாங்க அந்த பக்கம் படை. ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கிட்டான். யாருக்கு விரோதமா? மோசேக்கு விரோதம். இப்ப மோசே பாருங்க, அதாவது உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்னுவாங்க. அந்த மாதிரி மோசேக்கு 3 பக்கம். ஆனா மோசேக்கு 4வது ஒரு பக்கம் இருந்துச்சு. இல்லையிலே சொல்லுங்களேன். வாழ்க்கையில நமக்கு எந்த பக்கம் பிரச்சனை வந்தாலும், எந்த பக்கம் போராட்டம் வந்தாலும், நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு 4வதாய் ஒரு பக்கம் உண்டு, நமக்கு இன்னொரு பக்கம் உண்டு. அது பரலோகம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்குற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. இந்த உலகத்துல எந்த திசையில நமக்கு நெருக்கம் வந்தாலும், எந்த பக்கத்துல இருந்து நமக்கு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பேர் நமக்கு எதிராய் திரும்பினாலும், நமக்கு அனுகூலமாய் நிற்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. மோசே பாருங்க, ஐயோ கல்லெடுக்கிற ஜனம், இந்த ஜனத்தை நான் என்ன செய்வேன், இவங்களை ஏதாவது பண்ணிடலாம்னு நினைச்சானா? இல்ல, நினைச்சிருந்தா அவன் கையில இருந்த கோல் எப்படிப்பட்ட கோல் தெரியுமா? பார்வனுடைய அரண்மனையில போய் பார்வனுக்கு முன்னால போட்டப்ப அந்த கோல் என்னவாச்சு? பாம்பாச்சு. அதுக்கப்புறம் அந்த கூடவே பாம்பான மந்திரவாதிகளுடைய கோல் எல்லாம் என்னாச்சு? மோசேனுடைய கோல் விழுங்கிருச்சு. இப்போ கடைசியா மிஞ்சினது மோசேனுடைய கோல். மோசேனுடைய கோலுக்குள்ள இப்ப எத்தனை கோல் இருக்கு எண்ணிக்கை தெரியாது. ஆனா அநேக மந்திரவாதிகளுடைய மந்திர கோல்கள் இருக்கு. இப்ப பாருங்க, மோசே அந்த மந்திர கோல் அடங்கிய ஒரு கோல். நினைச்சிருந்தா, இத மிஸ்யூஸ் பண்ணி இருந்தா, தப்பா நினைச்சிருந்தா, என் கையில மந்திரவாதிகளுடைய கோலெல்லாம் விழுங்கின ஒரு கோல் இருக்கு, நான் இந்த கோலை பயன்படுத்தி நான் பொழப்பு நடத்த போறேன். இங்க இருக்கிறவனெல்லாம், ஏய் எனக்கு எதிராக எழும்பினா, ஏதாவது பேசினா ஒண்ணு எலியாக்கிருவேன்,
ஒன்னு பூனையாக்கிடுவேன், ஒன்னு ஆமையாக்கிடுவேன்னு சொல்லி அந்த கம்பை பயன்படுத்தி இருந்தா எல்லாவனும் பயந்து அடங்கி ஒடுங்கி மோசைக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பான்? சத்தம் இல்லாம அமைதியா சொல்லுங்க சாமி, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு இருந்திருப்போம். ஆனா மோசை பாருங்க, அந்த கோலை தப்பா பயன்படுத்தல. ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தவற பயன்படுத்திடக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு எதிராக மட்டும் வர்றாத, நான் அப்படின்னு உபவாசம் போட்டு நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன்னு வச்சுக்க, நீ அவ்வளவுதான். முழங்கால கர்த்தர் தந்திருக்கிறது இன்னொருத்தனுடைய நாசத்துக்கு அல்ல, இன்னொருடைய கெடுதிக்கு அல்ல. நம்முடைய முழங்கால்கள் எப்பவுமே மற்றவருடைய ஆசீர்வாதத்துக்காக. அல்லையா சொல்லுங்க. நாம சபிக்கிறதற்கு அல்ல. சில நேரங்கள்ல வேதனை வரும்போது நம்ம சில வார்த்தைகளை சொல்லிடுவோம். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம எப்பவுமே ஆசீர்வதிக்கிறவங்களா இருக்கணும். மோசே பாருங்க, அந்த கோலை அந்த அந்த பிரச்சனை பண்ணின கல்லெடுத்த ஜனங்களுக்கு நேரம் நீட்டாம ஆண்டவர்கிட்ட நிக்கிற, ஆண்டவரை நான் என்ன செய்யணும்? அப்ப தனக்கு எதிரா செங்கடலும் பின்னால படையும் இன்னொரு பக்கம் கூட்டமும் நின்ன போது அவன் இவங்களெல்லாம் பார்க்கல, மாறாக அவன் யாரை பார்த்தான் தெரியுமா? தனக்கு அனுகூலமா இருக்கிற ஒருவர் இருக்கிறார். உலகமே எதிராய் மாறினாலும் ஒருவேளை அந்த இடத்துல அவன் அண்ணன் தம்பி சொந்தக்காரன் சொக்காரன் எல்லாரும் என்ன செஞ்சிருப்பான், அவனுக்கு எதிராக எழும்பி இருப்பான். சோத்திரம். சீனாய் மலையில யார் கர்த்தருடைய பட்சத்துல நிக்கிறான்னு கேட்டப்போ இறங்கி வந்த லேவியர் கூட்டம் கூட அன்னைக்கு செங்கடலுக்கு முன்னால என்ன செஞ்சிருப்பாங்க, ஏல உன் பேச்சை கேட்டு வந்தனால தானே எங்களுக்கு இந்த நிலைமை. நாங்க ஒழுங்கா எங்க கிடந்தோம்? எகிப்துல கிடந்தோம். பேசாம நாங்க அங்க ஒழுங்கா இருந்திருப்போம். எங்களை நீ அங்க இருந்து கூட்டிட்டு வந்து இப்ப செங்கடல் ஒரு பக்கம், படம் ஒரு பக்கம், நடுவுல எங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டே, நாங்க என்னடா பண்ணுவோம் அப்படின்னு கல் எடுத்தா மோசே என்ன பண்ணான்? பதிலுக்கு அந்த கம்பை அவங்க பக்கம் திருப்பாம கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்த போது வழிகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர், வேதம் சொல்லுகிறது, வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணுகிறா. பாருங்க, கப்பல்களில், அதாவது நம்ம நீதிமொழிகள்ல படிக்கலாம், சமுத்திரத்தில் கப்பல்களுடைய வழி, கண்மலையில் பாம்புகளுடைய வழி. யோசித்து பாருங்க. இப்ப நம்ம ரோட்ல போறோம், அங்கங்க போர்டு இருக்கும், போர்டை பார்த்தாவது என்ன செஞ்சிடலாம், சரி இது இந்த ஊருக்கு இத்தனை கிலோமீட்டர் இந்த திசையில போகணும்னு பண்ணலாம். கடலுக்குள்ள போகிறவனுக்கு அங்கு வழி உண்டு பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். பாருங்க, செங்கடலில் கர்த்தர் அவர்களுக்கு வழியை உண்டு பண்ணினார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய நன்மை. நான் ஏற்கனவே பல இடத்துல சொல்லியிருக்கேன், இங்கேயும் நான் உங்களுக்கு சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை கடக்கிறப்போ ஆண்டவருடைய மகிமை எப்படி வெளிப்பட்டது தெரியுமா? சும்மா இல்ல, ஒரே நேரத்துல 2 விதமான வல்லமை வெளிப்பட்டது. ஒண்ணு, செங்கடலை பிளக்க அந்த மோசே கோலை நீட்டினப்போ பாருங்க, தீமையை நன்மையால் வெல்லுன்னு சொன்ன மாதிரி மந்திர கோல் எல்லாம் அடங்குன, அதை சாப்பிட்ட மோசையின் கோல் மந்திரம் பயன்படுத்தாம, மந்திரம் இல்லாம, தந்திரம் இல்லாம, தேவ நாமத்தை உச்சரித்து கொண்டு அந்த சமுத்திரத்துக்கு நேரம் நீட்டினப்போ சமுத்திரத்துக்கு கீழ்காற்று, அதாவது கிழக்கு காற்று. கீழ்காற்றுனா கிழக்கு காற்று. நம்ம எல்லாம் எந்த நாட்டை சேர்ந்தவங்க? நம்ம எந்த நாட்டை சேர்ந்தவங்க? நம்ம எல்லாம் கிழக்கு தேசத்தை சேர்ந்தவங்க, கீழ் தேசத்தால், ஈஸ்டர்ன் கண்ட்ரியை சேர்ந்தவங்க. அமெரிக்காக்காரங்கெல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரியை சேர்ந்தவங்க. அப்ப கீழ்காற்று வந்ததாம், இந்த தேசத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட போகிறது. அல்லையா சொல்லுங்க ஆமீன். இங்க இருந்து காற்று புறப்பட்டாலே கடல்களை பிளக்கும். ஆமீன் சொல்லுங்க. நமக்குள்ள இருந்து ஒரு காற்று புறப்பட்ட சமுத்திரங்களை பிளக்கும், காடைகளை கொண்டு வந்து போடும். ஆமீன் சொல்லுங்க. கிழக்கு காற்றுக்கு அவ்வளவு பெரிய மகிமை இருக்கு. அப்ப பாருங்க, கிழக்கு என்ன காடை எங்க கிடக்கு? கிழக்கு தான் கிடக்கு. கிழக்கு காத்துல அவ்வளவு இருக்கு. அந்த காடை சாப்பிட்டோம்னா காடைகள் என்ன கிடையாதான்? கொழுப்பு கிடையாதான். அல்லையா சொல்லுங்க. நான் இப்படி விசுவாசிக்கிறேன், அமெரிக்காவில இன்னைக்கு உபதேசம் எல்லாம் துருபதேசங்களா மாறி அமெரிக்காவில இருந்து வாரவங்க எல்லாம் துருபதேசத்தை கொண்டு வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்தியாவிலிருந்து போகிறவர்கள் நல்ல காடைகளை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். காடையில கொழுப்பு கிடையாது. அல்லையா சொல்லுங்க. அப்ப நல்ல ஆகாரங்களை இங்க இருந்து மேலை நாடுகளுக்கு கொண்டு போகக்கூடிய கீழ் காற்றுங்கிறது என்ன செய்யணும்? புறப்படணும்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமா, எழுப்புதல் ஞான இருதயம் உள்ள தேவ மனிதர்கள் எல்லாம் எழும்பணும். எழுப்பி மேற்கத்திய நாடுகளுக்கு போய் அங்கு சரியான சத்தியத்தையும் சுவிசேஷத்தையும் என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும்.
ஆமென் சொல்லுங்க. இப்ப பாருங்க, இந்த காற்று வந்து கடல்ல பிளந்தாச்சு. அங்க என்ன நடந்துச்சான்னு தெரியுமா? 14வது அதிகாரம் எடுங்க, யாத்திராகம புஸ்தகம் 14வது அதிகாரத்துல வாசிங்க 22வது வசனம். எப்படி போனா? எந்த தரையில நடந்து போனாங்களா? வெட்டான் தரையில நடந்து போனார்கள். எங்க நடந்து போனாங்க? தரை வெட்டான் தரைய ஒரு ராத்திரிக்குள்ள, அதாவது இத்தனை ஆண்டுகளா தண்ணீர்ல கிடந்த ஒரு தரை ஒரு ராத்திரில காற்றடிச்சு தண்ணிய பிளந்த உடனே காலையில ஜனம் கிழக்கு வெளுத்து வருகிற போது ஜனம் இறங்கி போவதற்கு தரை எப்படி இருந்துச்சா? அப்படின்னா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். தண்ணீர் நிறைந்த தரை காயணும்னா அங்க என்ன அடிக்கணும்? சூடு அடிக்கணும். கரெக்டா? அப்ப நம்முடைய தேவன் அக்கினிமயமானவர், பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறா. அவர் அக்கினிமயமானவர். இறங்கி வந்தார். அப்ப என்ன பண்ணிட்டாரு? ஓகே, தரை காஞ்சிருச்சு. அதே 15வது அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. தண்ணி எப்படி நின்னுச்சான்? கீழே தரை காயணும்னா சூடு அடிக்கணும், தண்ணி உறையணும்னா -டிகிரியில போய் குளிர் அடிக்கணும். கரெக்டா? யோசிச்சு பாருங்க. இங்க குளிர் அடிச்சா தரையில என்ன செய்யணும்? கொல கொல உண்டாகணும். கட்டாந்தரையா இருக்கிறது சேருஞ்சகிரியமா இருக்கும். நல்ல நிதானிங்க. இங்க சூடு அடிச்சா அங்க உறைஞ்சிருக்கிற பனி என்ன ஆகணும்? உறைந்திருக்கிற தண்ணி உருவி கீழே வரணும். தரையில வெப்பமாகவும் தண்ணியில குளிராகவும் தன் வல்லமை வெளிப்படுத்தின தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. மேகம் வெளிப்பட்டது. அந்த மேகத்துல அவர் ராத்திரியில் அக்கினியாகவும் பகலில மேகஸ்தம்பமாக நல்ல நிழலாக, குளிர் நிழலாக ஆண்டவர் வெளிப்பட்டார். பாருங்க, அவருக்குள் அவ்வளவு பெரிய வல்லமை. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அக்கினியா வெளிப்பட்டதுனால எங்க ஆண்டவர்கிட்ட வந்ததுனாலதான் போராட்டம் கிடையவே கிடையாது. போராட்டத்தையும் விலக்கி நன்மையும் செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அக்கினியாய் வெளிப்படுகிற அதே நேரத்துல இஸ்ரவேலுக்கு பனியை போலிருப்பேன் சொல்லி இருக்கிறார். ஆமென். அக்கினி இறங்கினால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத பதர்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போயிடும். அக்கினி இறங்கி பதர்களை சுட்டரிக்குமானால் அதே நேரத்துல குளிர்ந்த பனியை போல அவர் இருந்து நம்மை காக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இப்படி ஒரு பிரச்சனை தான் முன்னால நிற்கும் போது மோசே சோர்ந்து போயிடல, விழுந்து போயிடல. சரி வாங்க எல்லாரும் திரும்ப எகிப்துக்கு போவோம்னு எல்லாரும் எங்க போகல? எகிப்துக்கு திரும்பல. மாறாக அவன் அந்த பிரச்சனையின் மத்தியில தேவனை நோக்கி பார்த்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் ஆமீன், அவனுக்கு ஒரு புதிய வழியை கொடுத்தார். ஈசாக்குக்கு பிரச்சனை வந்தப்போ அவன் சோர்ந்து போகல. பஞ்சகாலம் இதோட முடிஞ்சோன்னு நினைக்கல. மாறாக ஆண்டவர்கிட்ட போய் நின்னா, நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்லி இருப்பார், மகனே நீ என்ன பண்ணு? விதை என்ன பண்ணு? விவசாயம் செய்ய ஆரம்பித்து விடு. 26ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திரும்புவோம். 12வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அந்த வருஷத்திலே அவன் 100 மடங்கு பலனை அவன் அடைந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எந்த வருஷத்துல விதைச்சான்? பஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே விளைஞ்சிருக்கணும். பஞ்ச காலத்துல விதைச்சான். விளைச்சல் எந்த காலத்துல வந்திருக்கணும்? பஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஆனா விளைச்சல் எப்ப வந்துச்சு? அந்த பஞ்ச காலத்திலேயே. ஆமென். அல்லேலூயா. ஆமா, கஷ்டங்களும் வேதனைகளும் போராட்டங்களும் வருமும் சோர்ந்து போயிடாதீங்க. உங்க பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயே கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படும். உங்க போராட்டங்களுக்கு நடுவிலேயே தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஆமென். நீங்க வாழ்க்கையில ஒருவேளை அந்த போராட்டம் இந்த போராட்டம் ஏகப்பட்ட கஷ்டங்களை, வேதனைகளை, போராட்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் போராட்ட காலம் ஆமென் ஸ்தோத்திரம் முடிகிற காலம் வந்தது. ஆனா போராட்டம் முடிகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய நன்மையை கண்டு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உலகமே போராடி கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. பாருங்க, இப்போ இந்த ஈசாக்கினுடைய காலத்துல வந்த மாதிரி நிறைய காலங்கள்ல
பஞ்சம் அப்படிங்கிறது நிறைய வந்திருக்கு. ஆனா ஈசாக்கினுடைய காலத்துல வந்த பஞ்சத்துல அவன் விதைத்து அறுவடையும் செய்திருக்கிறான். அந்த அறுவடை 100 மடங்கு. அதாவது 100 மடங்குன்னு என்ன தெரியுமா? இப்போ நல்ல கவனிங்க. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்தால் அதுக்கு 100%, அதாவது 100% ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா அது 100%. மடங்குன்னா எவ்வளவு தெரியுமா? இதே மாதிரி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்களேன். சதவீதத்துல அல்ல, மடங்காய் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஈசாக்கினுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை நான் இப்படி பார்க்கிறேன். அது ஒரு தனி மனித ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில, தனி மனித வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் லைஃப்ல ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறார். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். இவன் இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான காரணங்களை நான் ஒரு 3 காரணத்தை ரொம்ப சுருக்கமா ஆமீன் சொல்லி, ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கு நான் என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆமீன். கர்த்தர் அனுமதித்தால் தொடர்ந்து இதனுடைய ஆமீன் காரியங்களை நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். அல்லது கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம எப்படி நடத்துகிறாரோ அதை தொடர்ந்து நாம் கர்த்தருடைய ஆமீன் காரியத்தை செய்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, ஈசாக்கு விதைச்சான், அறுத்தான். இவன் மட்டும் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பெற என்ன காரணம்? ஊரெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, கேராரன் குடிகள் எல்லாம் பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்களே, யோ எப்படியா இவன் விதைச்சான், அவன் நிலத்துல விளையுது, இது எப்படி சாத்தியம்? அந்த கேள்வி பெருசா எழுப்பியிருப்பாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கினுடைய நிலத்துல மட்டும் தண்ணி, அங்க மட்டும் விளையுது. தண்ணி இல்லாம விளையாது. பஞ்சகாலம்னாலே தண்ணி இல்லைன்னு அர்த்தம். தண்ணி இல்லாம எப்படி விளைஞ்சது? அப்ப கண்டிப்பா மழை பெஞ்சிருக்கணும். இவன் நிலத்துல மழை பெஞ்சா மற்றவங்க நிலத்திலயும் மழை பெஞ்சிருக்கணும். அப்ப மற்றவர்களுடைய நிலம் என்ன செஞ்சிருக்கணும்? விளைஞ்சிருக்கணும். ஆனா இவன் மட்டும் தானே 100 மடங்கு எடுத்தான்னு இருக்கு. அப்ப இவன் நிலத்துல மட்டும் எப்படி மழை பெஞ்சிருக்கும்? அப்ப மழை என்ன செய்யல? பெய்யல. ஏன்னா அது பஞ்ச காலம். நான் ஆண்டவரிடத்துல உட்கார்ந்து கேட்ட போது எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு ரகசியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு ஆண்டவருடைய சமூகத்துல போனப்போ ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னதை நீ செய், நான் செய்ய வேண்டியதை நான் செஞ்சிருவேன். நீ விளைய செய்ய வேண்டியது என் வேலை. பவுல் சொல்றாரு, நான் நட்டேன், அப்பல்ல நீர் பாய்ச்சுனா தேவனே. அப்ப விளைய செய்கிறவர் யாரு? தேவன். ஆனா இங்க ஈசாக்கு விதைச்சான், தண்ணி விடுறதுக்கு ஆள் இல்ல, அப்பல்லோ இல்ல. அப்ப யார் தண்ணி விட்டுருப்பா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நல்ல கவனிங்க. நமக்காக உறங்காத ஒரு தெய்வம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி தம்முடைய அற்புதத்தை வெளிப்படுத்த வல்லவர். நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் எனக்கு காண்பித்த ஒரு ரகசியம். ஈசாக்கு நல்ல நிலத்தெல்லாம் உழுது அழகா ரெடி பண்ணி அந்த நிலத்துல விதையெல்லாம் போட்டுட்டு ராத்திரி ஐயா தூக்கத்துக்கு போயிட்டார். தூக்கத்துக்கு போன பிறகு ராத்திரியில தூதர்கள் அங்க கடந்து வந்தார்கள். தூதர்கள் வந்து 4 மூலைக்கும், ஈசாக்கினுடைய நிலம் இருக்குல்ல, அது எவ்வளவு எத்தனை ஏக்கர் இருந்துன்னு எனக்கு தெரியாது, என்ன ஆமா கேட்காதீங்க. அந்த ஈசாக்கினுடைய மொத்த நிலத்தின் 4 மூலையிலையும் தூதர்கள் போய் நின்னுக்கிட்டாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க படிச்சீங்கன்னா அங்க பார்க்கலாம், 4 தூதர்கள் நின்று காற்றுகள் என்ன செய்தார்களாம்? பிடித்து. அப்ப காற்றை பிடித்து நிறுத்த யாரால முடியும்? தூதர்களால முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பாருங்க, தூதர்கள் 4 பக்கம் போய் நின்னுட்டு ராத்திரியில பெய்யற பனி இருக்கு பாத்தீங்களா, இந்த பனி எல்லாம் ஒன்னா ஒரு இடத்துக்கு கூட்டி வருத்தி இந்த நிலத்துல பெய்யும்படி செய்தார்கள். ஆமென். பனினால விளையுமா? விளையும். நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆமா. மூடு பனி எழும்பி பூமியை நனைத்தது, பூமி விளைந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பனினாலே ஆண்டவர் நிலத்தை விளைய செய்தார். இது ஆண்டவருடைய ஒரு பெரிய செயல். தூதர்கள் என்ன செஞ்சாங்க? ஈசாக்கு விதைச்சாரு, தூதர்கள் தண்ணி வைச்சாங்க, தேவன் விளைய செய்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்வோம், ஆராதிக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆராதிப்போம், ஆமென். ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை ஜெபிப்போம், கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை கொடுப்போம், துதிக்க வேண்டியது நம்முடைய கடமை துதிப்போம், ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை மகிமைப்படுத்துவோம், ஊழியம் செய்ய வேண்டிய நம்முடைய கடமை ஊழியம் செய்வோம், சுவிசேஷம் சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை சுவிசேஷம் சொல்லுவோம். பாக்கி செய்ய வேண்டியது யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. கர்த்தர் செய்ய வர மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமென், ஆமென். பாருங்க, இப்படி ஒரு ஆசீர்வாதம், இவனுக்காக இவ்வளவு பெரிய செயல், இந்த ஈசாக்குக்கு இப்படி ஒரு காரியத்தை ஏன் இந்த ஆண்டவர் செய்யணும்? ஏன் தெரியுமா? இவன் சாதாரண பிறவி அல்ல. ஈசாக்கு ஒரு சாதாரண பிறவியே அல்ல. கல்தேயருடைய பட்டணத்துல, ஊர் என்கிற பட்டணத்துல இருந்து ஆபிரகாமை தேவன் அழைத்த போது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து அட்ரஸ் இல்லாத ஊருக்கு தன்னோடு இருந்து அத்தனை பேரையும் கூட்டிக்கிட்டு கால்நடையா வந்தான். இன்னைக்கு அவன் கல்தேயர் பட்டணத்துல இருந்து புறப்படும் போது அந்த கல்தேயர் பட்டணத்துக்காரன் ஊருக்காரன் எல்லாம் என்ன சொல்லியிருப்பான்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருப்பான்? ஏல மாப்பிள்ள, என்னடா திடீர்னு ஏதோ சாமி வருது, ஆண்டவர் பேசுறாரு, கடவுள் பேசுறாருலாம் சொன்ன, இப்ப பார்த்தா திடீர்னு எல்லாம் ஊர் உறவெல்லாம் விட்டுக்கிட்டு பெட்டியை கட்டிட்டு போறிய, பழகின பழக்கத்துக்கு கொஞ்ச நாளாவது நீ எங்க கூட இருந்திருக்கலாமே, இப்படி போறிய நீ திடீர்னு எல்லாத்தையும் கட்டிட்டு, கடவுள் கூப்பிட்டாருன்னு நீ இப்படி போனா நாளைக்கு நம்ம எப்படா பார்ப்போம்? எப்பமாவது பார்ப்போம். எங்கடா போற? அட்ரஸ் ஏதாவது? ஒரு அட்ரஸ் இல்லை. ஏன்னா அட்ரஸ் இருக்கவனே ஊருக்குள்ள திணறான், அட்ரஸ் இருக்கவனே திணறான். அட்ரஸ் இல்லாம நீ போறியே, என்ன ஆவ? ஆபிரகாம் சொன்னாங்க, என்னை அழைத்தவர் ஜீவனுள்ள தேவன். நல்ல இல்லையா சொல்லுங்க? வழிகாட்டுகிற கர்த்தர். ஏன்னா சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறார் 34, ஆமென், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிய உனக்கு காட்டுவேன் சொல்லுகிறா இல்லையா? உன் மேல என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் கூட இருக்காரு, அவர்ல அழைச்சிருக்கிறாரு. ஆபிரகாம் இறங்கி வந்தார். நல்லா பாருங்க, அவர் இறங்கி வரும்போது ஆண்டவர் அவருக்கு 75 வயசு. இறங்கி வரும்போது, அதாவது அங்க காரானூர்ல இருந்து அல்லது ஆரான்ல இருந்து புறப்படும் போது, நல்ல கவனிங்க, சாரி, கல்தேயர் பட்டணத்துல மெசொப்பொத்தாமியாவில இருந்து புறப்படும் போது அவருக்கு எத்தனை வயசுன்னு எனக்கு தெரியாது, பைபிள்லயும் இல்ல. மெசொப்பொத்தாமியாவில இருந்து புறப்படும் போது அவருக்கு எத்தனை வயசுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆரான்ல வந்து குடியிருந்து ஆரான்ல இருந்து புறப்படும் போது அவருக்கு வயசு எத்தனை? 75. சரியா? இதை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அவனை அழைக்கும் போது 75 வயசு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆரான்ல இருந்து அப்பாவை விட்டுட்டு புறப்பட்டு ஆண்டவர் நீ நான் அழைத்த தேசத்துக்கு நீ போன்னு சொல்லி அனுப்புகிற போதுதான் அவனுக்கு வயசு 75. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நான் நீ வான்னு கூப்பிடும் போது எங்க வச்சு கூப்பிட்டாரு? மெசொப்பொத்தாமியாவில் இருக்கும் போதே கூப்பிட்டாரு என்று அப்போஸ்தலர் 7 படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆதியாகமம் 12:2 12:1 இருக்கிற வார்த்தை அழைப்பு இல்ல. நிறைய கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன போதிக்கிறோம்னா 12:1 தான் ஆபிரகாமினுடைய அழைப்பு, ஆண்டவர் அங்கதான் அழைத்தாருன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம யாரையாவது அழைக்கணும்னா எப்படி கூப்பிடுவோம்? வான்னு கூப்பிடுவோமா, போன்னு கூப்பிடுவோமா? போன்னு சொன்னா அனுப்புறது, வான்னு சொன்னா கூப்பிடுறது. 12:1 வான்னு சொன்னாரா போன்னு சொன்னாரா? போன்னு சொன்னார். அல்லையா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் அனுப்புனாரா அழைத்தாரா? அனுப்பினார். அப்ப அனுப்பணும்னா அழைச்சிருக்கணும்ல. அழைப்பு எங்க வந்தது? மெசொப்பொத்தாமியாவில் இருக்கும்போது. அனுப்புனது எங்க வச்சு? ஆரான்ல வச்சு. அல்லையா சொல்லுங்க. அப்ப ஆரான்ல இருந்து அனுப்பும் போதுதான் அவனுக்கு வயசு எத்தனை? 75. பாருங்க, அப்படி அனுப்பும் போது சொல்றாரு, உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். அவனுக்கு அப்ப என்ன கிடையாது? பிள்ளை கிடையாது, குழந்தை கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நான் உனக்கு என்ன செய்வேன்? ஒரு குழந்தைய தருவேன். வாக்கு தத்தம் பண்ணுகிறா. வாக்கு தத்தம் பண்ணி வாக்கு தத்தத்துக்காக 25 ஆண்டுகள் காத்திருந்து வாக்கு தத்தத்தின்படி வாக்கு தத்தமாய் பெற்றெடுத்த பிள்ளைதான் இந்த ஈசாக்கு. இவன் சாதாரண பிறவியா சொல்லுங்க? கிடையவே கிடையாது. இவன் சாதாரண பிறவியே கிடையாது. இவன் யாரு?
வாக்குத்தத்த சந்ததி அல்லது வாக்குத்தத்தம் உள்ளவன். நான் இன்னைக்கு ஆவியானுடைய ஏவுதலினால் நான் உங்களோடு சொல்லுகிறேன், உங்களிடத்துல வாக்குத்தத்தம் உண்டா? உங்களிடத்துல கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உண்டா? ஆண்டவர் உங்களோடு எதையாகிலும் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரா? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் தன் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் தன் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர். உங்க வாழ்க்கையில அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவா. நிச்சயமாய் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அப்பாவை நோக்கி பாருங்க, பார்க்கலாம். அப்பாவை நோக்கி பாருங்க, அப்பாவை நோக்கி பாருங்க, அப்பாவை நோக்கி பாருங்க. என் வாழ்க்கையில நீர் பண்ணின வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்கப்பா. உங்க வாக்குத்தத்தத்தை நம்பி நாங்க இறங்கினோமே, உங்க வாக்கை நம்பி இறங்கினோமே, உங்க வாக்கை நாங்க நம்பி இருக்கிறோம். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். மறுபடியும் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஏவுகிறபடினா சகோதரி, ஆமீன். சில வாக்கு தத்தங்கள் நிறைவேறாம போயிரும்னு நினைச்சு சில சூழ்நிலைகள் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமீன், அவைகள் நிறைவேறுகிற காலம் வந்தது. அதுக்கு விரோதமாய் சூழ்நிலைகள் பலதை எதிராய் நின்றது. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாத என்ற சில சூழ்நிலைகள் இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில அந்த சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் மாற்ற போகிறார். ஆமீன். அற்புதங்களை காண போகிறீர்கள், மேன்மையானவைகளை காண போகிறீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஈசாக்கு வாக்குத்தத்தம் உள்ளவன். ஈசாக்குக்கு ஏன் தெரியுமா இவ்வளவு பெரிய அற்புதம்? அவன் வாக்குத்தத்தம் உள்ளவன். உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் உண்டா? ஆண்டவர் உங்களோடு வாக்கு பண்ணி இருக்கிறாரா? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். உங்க தலைமுறையை குறித்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அதுல எந்த விதமான மாற்றமும் வராது. உங்க எதிர்காலத்தை குறித்தும் ஆமீன் கொண்டு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அதேற்ற வேளையில நிறைவேறும். நல்ல சொல்லுவோமா? ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல சில வாக்குத்தத்தங்கள் ஆமீன் சாத்தான் சொல்லுவோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அதுக்கு காலாவதி வந்து விட்டதுன்னு சொல்லுவோம். ஆனா இல்ல, காலாவதி வரல, வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிறது. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷம் தானா? ஆமென், ஆமென். ஈசாக்குக்கு வாழ்க்கையில அற்புதம் நடக்க காரணம் அவன் யாரு தெரியுமா? வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் உண்டாயிருந்தா மட்டும் போதாது, வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளணும், வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும், வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபிக்கணும், வாக்குத்தத்தத்தின் மேல நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும் கேரளாவில். அந்த பாஸ்டருடைய மனைவி ஒரு தடவை என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் வந்து பிரார்த்திச்ச എന്തിനാ സിസ്റ്റർ, അത് ദൈവം ഞങ്ങളുടെ ശുശ്രൂഷ ദൂത് കിടപ്പുണ്ട്. എന്താ? அது துபாயிലേക്ക് போகான் ஒரு தூது கிடப்பும். நான் ஒரு பக்கம் அது ஒரு 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 எப்படி இப்படியும் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிருந்தா கூட, இன்னொரு பக்கம் நான் எப்படி சந்தோஷப்படுறேன்னா, கடவுள் வாக்கு கொடுத்ததை அல்லது ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைய அப்படியே நம்பி அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்ம இன்னையிலிருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்களே, நிறைவேற்றுங்க. ஆமென். வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன்னு சொன்னீரே, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க சொல்லி ஜெபிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில எல்லா வாக்குத்தத்தமும் நிறைவேற ஆரம்பிச்சு. ஆமென். 2024 தொடக்கத்துல கொடுத்த வாக்குத்தத்தம் மட்டும் இல்ல, 23 பெண்டிங்ல கிடந்தது. ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுத போது உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஆமென், உங்க தலைமுறைகளுக்காக நீங்க அழுத போது கடுத்து கூட ஆண்டவர் தந்தார்லையா வாக்குத்தத்தம், அதை நிறைவேற்றுவா. ஆமென். குறிப்பா உங்க மகனுடைய வாழ்க்கையில அவன் நிறைவேற போகிற சில வாக்குத்தத்தங்களை உங்க கண்கள் பார்க்க போகுது. அவன் உங்க கண்கள் காண சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்க அதுக்காக சொல்லி ஜெபிக்கணும். இரண்டாவது, ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்ய, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்த ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஈசாக்கு ஒரு 16-17 வயசு நிரம்பின வாலிபன்.
வாலிப பையன். அவங்க அப்பா அவனை கூட்டிக்கிட்டு பலி கொடுக்கணும்னு கூட்டிட்டு போறாரு. ஆனா கூட்டிட்டு போகும்போது வீட்டுல வச்சு பையன்கிட்டையும் சொல்லல, அவன் அம்மா கிட்டையும் சொல்லல. அவன் அம்மா கிட்டையும் சொல்லல, பையன்கிட்டையும் சொல்லல. சொல்லி இருந்தா அவன் அம்மா என்ன செஞ்சிருப்பா? கண்டிப்பா விட்டுருக்காது. ஏன்னா அவங்க அம்மா ஏற்கனவே கொஞ்சம் ஏடா கூட்டமான பொம்பளை. குழந்தை இல்லைன்னு சொல்லி ஆகார பிரிச்சு கொடுத்தவளாக்கும். புரியுதா உங்களுக்கு? குடும்பத்துல அப்பப்ப சில குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்துற ஒரு தாயாக்கும் இந்த அம்மா. சரியா? அந்த சாரால குற்றப்படுத்தலன்னா அந்த அம்மாவுக்கு புள்ள மேல ஒரே பாசம். ஏன்னா ஒரே பிள்ளையாச்சு, ஒரே பிள்ளையாச்சு. அதனால அந்த பிள்ளைய நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சாரா என்ன செய்யல, சொல்லி இருந்தா விட்டுருக்க மாட்டான்னு சாரா கிட்ட சொல்லல. சில விஷயங்களை ஆண்டவர் சாரா கிட்ட சொல்ல மாட்டார், ஆனா பிள்ளைங்க வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பிள்ளைய குறித்து ஆண்டவர் வச்ச தீர்மானம் அது அப்படியே நிறைவேறும். ஆனா அதை ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆமென். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லல, ஆனா மெதுவா சத்தம் இல்லாம பாலிஷா கூப்பிட்டு தோல்ல கையை போட்டு வாடாமவனே போவோம்னு குடுத்துக்கிட்டாரு. அப்பா கூட 3 நாள் யாத்திரை, 3 நாள் பிரயாணம்லாம். ரொம்ப சந்தோஷம். பயங்கரமா கிளம்பி நேரம் எங்க போயாச்சு? மோரியா தேசத்துக்கு வந்தாச்சு. அங்க வந்தா ஒரு மலைக்கிட்ட வந்தோன்னு ஆபிரகாம் சொன்னாரு வேலைக்காரங்க கிட்ட, எப்ப நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, இங்க இருங்க, நானும் பிள்ளையாண்டான்னு என்ன செய்யறோம், மலையில போய் பலி கொடுத்துட்டு திரும்பி வரு ஓம். அந்த ஓம் இல்ல, என்ன வருவோம். சரியா? ஆமா, நாங்க போயிட்டு பலி கொடுத்துட்டு திரும்பி வருவேன் அப்படி சொல்லாம வருவோம். விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த காரியத்திலையும் விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க. ஆமா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரம் நம்ம கர்த்தருக்கு கொடுக்கும்போது நம்ம யோசிப்போம், இது அவ்வளவு கொடுத்துட்டா அடுத்த நேரம் நம்ம என்னவாகும். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நம்ம கர்த்தருடைய காரியத்துல விசுவாசத்தோட ஒரு ஸ்டெப் நம்ம முன்னாடி எடுத்து வச்சா ஆண்டவர் நம்மளை நடத்த வல்லவன். அவன் அறிக்கை நான் வருவேன் இல்ல, வருவோம். போனாங்க, போன இடத்துல பாருங்க, அவன் கேட்கான், அப்பா விறகு இருக்குப்பா, தீ இருக்குப்பா, கத்தி இருக்கு, பலிமிருகம் எங்கப்பா? அப்பா சொன்னாரு, எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்க. எல்லாம் 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 சொல்லுங்க, எல்லாம் எல்லாம் உங்க வாழ்க்கையில எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா, ஆமென். ஒதுக்கப்பட்டு கிடக்குறீங்களே, உங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆனா ஒண்ணு, ஈசாக்கே நீ செய்ய வேண்டியது ஒண்ணு, கடவுளுக்காக தன்னையே பலி கொடுக்க அர்ப்பணித்து விட்டால் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கர்த்தர் முழுசா ஆண்டவருக்காக உங்களை கொடுக்க நீங்க தயாரா? இன்னைக்கு ஆவியானவர் உங்கள்கிட்ட சொல்றாரு, உங்க வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து, வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து, உங்க தலைமுறை விஷயத்துல கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆமே, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. பாருங்கப்பா, அவங்க போன உடனே டேய் உன்னைய தாண்டா பலி கொடுக்க போறேன், எப்பா கீழே வச்சு கேட்டப்ப எப்பா சொல்லியிருந்தா ஒருவேளை அங்க இருந்தே விறகத்துக்கு கீழே போட்டுட்டு ஓடி இருந்தான்னா விறகு கிட்டையெல்லாம் அடிக்கி. பாருங்க, அவன் நினைச்சிருந்தா அவன் அப்பாவை அங்கனையே அந்த மலையில வச்சு ஒரு தள்ளு தள்ளி விட்டுருந்தா அந்த வயசான கிழமை 100 வயசு 116 117 வயசு இருக்கும், தள்ளி விட்டுருந்தா குடுக்குன்னு அவரு உருண்டு எங்கேயோ போய் விழுந்திருப்பாரு. அவன் அங்க ஓட்டம் எடுத்தாலும் நேரம் எங்கதான் வந்து நின்று இருப்பான் அவன் அம்மா கிட்ட வந்து, ஏமா அப்பா கொல்ல பார்த்துக்கிறமா, அவன் அந்த அம்மா சொல்லியிருக்காரு, அட கிழக்கு மனுஷன், இதுக்குத்தான் அன்னைக்கு ராத்திரி பூராவும் கிடந்து வெட்டி விறகெடுத்துக்கிட்டு இருந்தானா, ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, ஊருக்கு போறேன்னு சொன்னான், என் பிள்ளைய கொல்ல போறேன்னு சொன்னாம இல்லையே. கடவுள் நம்பிக்கை இவன் கடவுள் நம்பிக்கை எங்க கொண்டு போய் விட்டுருச்சு பாரு, இனிமே இவன் கூட இருக்கணுமா? ஆனா தல்மூது கதைகள் அப்படிதான் சொல்லுது. தல்மூது கதைகள் என்ன சொல்லுதுன்னா, இதை கேள்விப்பட்ட சாராள் உடனே அவன் புருஷன்கிட்ட கோவிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி எப்ரோனுக்கு போயிட்டான். எங்க போயிட்டா? ஹெப்ரோனுக்கு போயிட்டா. ஏன்னா ஹெப்ரோன்ல கொஞ்ச நாள் இருந்தாங்க. லோத்துவும் இவங்களும் பிரிஞ்சப்போ, ஆபிரகாம் லோத்தும் பிரிஞ்சப்போ, ஆபிரகாம் நேரம் எங்க கிளம்பி வந்துட்டாரு? எப்ரோனுக்கு வந்து மம்ரேனுடைய இதுல எப்ரோனுக்கு வந்துட்டார். மம்ரே சமவெளியில எப்ரோன்ல வந்து குடியிருந்தார். அங்க அவங்களுக்கு ஊர் பழக்கம் எல்லாம் இருக்கும்ல, பழைய இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பழக்கம் எல்லாம் இருந்ததுல, அதனால நேரம் இந்த அக்கா கிளம்பி எங்க வந்துட்டாங்க, சாராக்கா கிளம்பி நேரம் எங்க போயிருச்சு?
எப்ரோனுக்கு போயிருச்சு. சரியா? ஆமா. ஆனா ஆபிரகாம் எங்க வந்து தங்கினாராம்? பெயர்சபாவிலே தங்கினான். நான் சொல்லல, பைபிள்ல ஆதாரம் இருக்கு. தல்மூது கதைகளும் அப்படித்தான் சொல்லுது. நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். பலியிட்டு விட்டு வந்து ஆபிரகாம் எங்க போய் குடியிருந்தான்? பெயர்சபாவிலே குடியிருந்தான் இருக்கும். அடுத்து 23 அதிகாரம் எடுத்து வாசித்தீங்கன்னா அங்க சாராள் மரித்தாள். எங்க? சாராள் எப்ரோனிலே மரித்தாள். ஆபிரகாம் வந்து அடக்கம் பண்ணினான். ஆனா பைபிள்ல அதுக்கு ஆதாரங்களும் நம்ம ஒத்து வர்ற மாதிரி இருக்கு. சரி, போகட்டும். இப்ப அவன் அங்க இருந்து புறப்பட்டு ஓடி வந்து இந்த அம்மா கிட்ட சொல்லி இருந்தா என்ன ஆயிருக்கும்? இதுதான் நடந்திருக்கும் இல்லையா? என்ன கவனிங்க. ஆனா அவன் அப்படி பண்ணானா? அப்படி பண்ணல. மாறாக அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அப்பா, ஆண்டவருக்கு தானப்பா என்ன கொடுக்குற? அர்த்தத்துக்குப்பா, அர்த்தத்துக்கு ஆண்டவருக்கு தானே. இந்த ஆண்டவருக்காக என் உயிரே போனாலும் இந்த ஆண்டவருக்காக நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும். ஆமென். கர்த்தருக்காக. இதுவரைக்கும் நீங்க உலகத்துக்காக வாழ்ந்திருக்கலாம், இதுவரை உறவுகளுக்காக வாழ்ந்திருக்கலாம். இனி உங்க வாழ்க்கை யாருக்காக இருக்கட்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரே ஒரு வாழ்வு அது என் ஆண்டவருக்காக. ஆமென். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க முடியுமா? அப்படி ஒப்பு கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பஞ்ச காலத்துல, போராட்ட காலத்துல, வேதனையின் காலத்துல ஆண்டவர் நமக்காய் செயல்படுகிறதை நம் கண்கள் காணும். அறுவடை செய்வோம், நன்மைகளை பெறுவோம், மேன்மையானவர்களை அறுவடை செய்வோம். மூணாவதா ஒரு காரியம் சொல்லி நான் ஜெபத்துல நடத்த விரும்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஈசாக்கு கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. வளர்ந்து வாலிபன் ஆன பிறகு நடந்த சம்பவம் சொல்றேன். ஈசாக்கு, இப்ப நான் சொல்றது எல்லாமே இந்த விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ரெபேக்கால பொண்ணு பார்த்து பொண்ணை கூட்டிட்டு வேலைக்காரர் வர்றார். தூரத்துல வச்சு அந்த புள்ள பாக்குது. கொழுக்கு முழுக்குன்னு ஒரு வாலிப பையன் அழகா இருக்கான். பார்த்த உடனே அந்த புள்ள என்ன பண்ணுச்சு தெரியுமா? கூட்டிட்டு வந்த அதிகாரிகிட்ட கேக்குது, ஐயா, இந்த ஒரு பெரியவர் நிக்காரு, அவரு யாரு? ஏன்னா உள்ள என்ட்ரன்ஸுக்குள்ள வரும்போதே அவர் சொல்லிட்டாரு, ஏமா நம்ம எல்லைக்குள்ள வந்துட்டோம், இங்க இருந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நமக்குதாமா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஒண்ணு, எல்லைக்குள்ள வந்தாச்சுன்னா எல்லைக்குள்ள வேற யாரும் அதிகமா இருக்க முடியாது. எல்லைக்குள்ள நம்ம ஆளுக்கு தான் இருக்க முடியும். எல்லையில நம்ம ஆளாதான் இருக்கணும். அது யாரு? உடனே அவர் சொன்னாரு, வேற யாரும் இல்ல, அவர் தாமா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற ஈசாக்கு. நீங்க கல்யாணம் பண்ணி போற ஈசாக்கு அவர் தான். உடனே என்ன பண்ணலாம் தெரியுமா? தபக்குன்னு இறங்கி குட்டுன்னு ஓடி, அப்படியா இறங்கி முக்காடு போட்டு, இறங்கி முக்காடு. ஆனா ஈசாக்கு இந்த நேரத்துல அங்க என்ன வேலை? வீட்டுல எல்லாம் இருந்திருக்கணும் இல்ல? பொண்ணு வருது இந்த நேரத்துல, பையன் வீட்டுல இருக்காம ஊர் சுத்திட்டு இருந்தானா அந்த புள்ள, ஐயா என்ன இந்த நேரம் இருந்தாலும் ஊர் சுத்திட்டு இருக்கிறாரு, ஊர் சரியான நாடோடி பையலாம் இருக்கான், இவனுக்கா கட்டி கொடுக்க இருந்திய வண்டியை திருப்பி விடுங்கன்னு அவன் சொல்லி இருக்கணும்ல. ஏன் சொல்லல தெரியுமா? அவன் நாடோடியாக ஊர் சுத்தல. அங்க என்ன பண்ணானா? சாயங்கால வேளையில தியானம் பண்ண போயிருந்தான். தனக்கு கிடைத்த நேரத்தை எல்லாம், வாலிப நாட்களை வீணாக்காம தனக்கு கிடைத்த நேரத்தை எல்லாம் வசனம் தியானம் செய்ய செலவிட்டான். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்யணுமா? தியானம். வாலிபனே, வாலிப பிராயத்திலும் சிருஷ்டிகரை நிலை. நல்ல இல்லையா? பாருங்க, அவன் தன் வாலிப நாட்கள்ல தன் வாழ்க்கைய வாலிபர்களோடு செலவிடல. வாலிபர்களோடு செலவிட்டவன் எல்லாம் நாசமா தான் போனான். வாலிபர்களோடு தன் வாழ்க்கையை செலவிட்டவன் அத்தனை பேர் நாசமா போனான். ஆனா தன் வாழ்க்கையை கர்த்தரோடு செலவிட்டவன் ஆசீர்வாதத்தினாலே அறுவடை செய்தான்.
யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல தங்களுடைய வாழ்க்கையை செலவிடுகிறீர்களோ, வேதத்துல உங்க வாழ்க்கையை செலவிடுகிறீர்களோ, தேவ சமூகத்துல உங்க வாழ்க்கையை செலவிடுகிறீர்களோ, வேதத்தை அறிகிறதற்கு உங்க நேரத்தை செலவிடுகிறீர்களோ, உங்க வாழ்க்கையில ஆவியானவர் சொல்லுகிறார், மேலான அறுவடையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். நீங்கள் மேலான அறுவடையை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா, ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோம். ஆமென். பஞ்ச காலத்துல விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, ஆண்டவரே, அப்பா, நான் என்ன தாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, என் வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். ஒப்பு கொடுக்க ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் 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 வாயில தரும். எல்லாரும் வாயை திறங்க, வாயை திறங்க. ஆமென். என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும், வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில நிறைவேறாம கிடந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேற போகிறது, நிறைவேற போகிறது, நிறைவேற போகிறது, நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சில வாக்குத்தத்தங்களை நீங்க மறந்துட்டீங்க, சில வாக்குத்தத்தங்களை நீங்க மறந்துட்டீங்க. கால சூழ்நிலை உங்க வாக்குத்தத்தங்களை மறக்க வச்சிருச்சு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, அந்த வாக்குத்தத்தத்தை நான் இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறேன், உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறேன். விசுவாசிங்க. ஆமென், 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 ஆமென். எல்லாரும் அப்படி தேவ சமூகத்துல ஆமென். ஆண்டவரே, என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் சொல்லுங்க. என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். அடுத்தது சொல்லுங்க, ஆண்டவரே, நான் என்னையே தருகிறேன், நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்ன நான் அர்ப்பணிக்கிறேன், என்ன நான் அர்ப்பணிக்கிறேன், என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே சொல்லுங்க, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், உமக்காக என்ன தருகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை தருகிறேன், என் வாலிபத்தை தருகிறேன், என்னையே தருகிறேன், என் ஆவி ஆத்தும சரீரம் முழுவதையும் உமக்காய் தருகிறேன். உம்மிடத்துல உம்முடைய ஊழியத்திற்கென்று, உமக்கென்று, உம்முடைய ராஜ்யத்துக்கென்று என்னையே தருகிறேன், தருகிறேன். Hallelujah, 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 hallelujah. Jesus. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், என் வேதத்தோடு நீ இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருந்து, பிரியமாய் இருந்தவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வேதத்துல பிரியமாய் இருந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கிற உங்களை ஆமீன் கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்கு அறுவடையை காண பண்ண போகிறார். நீங்கள் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற போகிறீர்கள், 100 மடங்கு மேன்மைகளை காண போகிறீர்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார், மேன்மைகளை காண போகிறீர்கள். ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர் வந்திருக்கிறார். கர்த்தர் பெரியவர். ஆமென், ஆமென். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இப்போது நாங்கள் ஒருமித்து கூடி உம்மை ஆராதிக்க உதவி செய்து, உடைய வார்த்தைகளை தியானிக்க உதவி செய்து, இது கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். கேட்ட வார்த்தைகளை எங்கள் இருதயத்தின் ஆழங்களில் நீர் பதிய வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்ய போகிறீர். எங்க வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. அதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களையே ஒரு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும். இரவும் பகலும் வார்த்தையில் தியானமா இருக்க, உண்மையில் நிலை கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை. பெரிய காரியங்களை கூடி வந்த உங்க பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா.